அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய கிருபையினால மக்ரிபுடைய தொழுகையை நம்ம நிறைவு செஞ்சுட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தாலா நம்மளுடைய தொழுகையையும் நாம் கேட்ட துஆக்களையும் நாம் செய்த தௌபாக்களையும் வல்ல ரஹ்மான் பரிபூரணமாக ஏற்றுக்கொண்டு முழுமையான நம்பிக்கையை நன்மையை நிரப்பமாக தந்தருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய கிருபையினால புனிதமான முஹர்ரம் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறப்பான கண்ணியமிக்க ஒரு மாதத்துல நம்ம அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், ஷுக்ருலில்லாஹ். அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்வது போல மாதங்களின் எண்ணிக்கை இறைவனிடத்தில் 12 ஆகும். அதுல சங்கை மிகு மாதங்கள் 4. உங்களுக்கு தெரியும் இல்லையா? துல்கஅதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப். இதை எப்படி நீங்க ஞாபகம் வச்சுக்கிறோம் அப்படின்னா, முதல் கடைசி துல்கஅதா, துல்ஹஜ், முஹர்ரம் அப்படியே அடுத்தடுத்து வரும். அப்படிதானே? ரஜப் மட்டும் தனியா வரும். இந்த 4 மாதங்கள் சங்கைப்படுத்தப்பட்ட மாதம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா குர்ஆன்ல சொல்லி காட்டுவான். அப்ப இதுல இந்த 4 மாதத்துல சங்கையான முஹர்ரமுடைய மாதத்துல நம்ம இருக்கிறோம். இந்த முஹர்ரம் மாதத்திற்கு பல சிறப்புகள் உண்டு. அதுல உங்களுக்கு நமக்கு பயன்படக்கூடிய ஒரு 7 சிறப்புகளை மட்டும் இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்க போறோம். முதல் சிறப்பு என்ன அப்படின்னா, முஹர்ரம் மாதத்திற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு அழகான பெயர் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம். என்ன அர்த்தம்? அல்லாஹுடைய மாதம் தான் இந்த முஹர்ரம் உடைய மாதமாகும். அல்லாஹுடைய மாதம் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு சிறப்பான மாதம் இந்த முஹர்ரம் உடைய மாதம். அது மட்டும் இல்லாம இது அல்லாஹுடைய மாதமாம். எல்லா மற்ற மாதங்களுக்கு இந்த வார்த்தை கிடையாது. அதாவது ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம் மாதிரி ஷஹ்ருல்லாஹில் துல்கஅதா, ஷஹ்ருல்லாஹில் துல்ஹஜ், ஷஹ்ருல்லாஹில் ரமலான் அந்த வார்த்தை கிடையாது. ஆனா முஹர்ரத்திற்கு மட்டும்தான் ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு சிறப்பான ஒரு மாதம். இது முதல் சிறப்பு. 2வது சிறப்பு என்ன அப்படின்னா, குர்ஆனில் அல்லாஹு தஆலா கண்ணியமிக்க, அதாவது சங்கைக்குரிய மாதங்களை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள் அப்படின்ட்டு அல்லாஹ் சொல்லுவான். சங்கைக்குரிய மாதங்களை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள். கண்ணியப்படுத்துங்கள்னா என்ன அர்த்தம்? எப்படி நம்ம இந்த மாதத்தை நம்ம கண்ணியப்படுத்துறது அப்படின்னு சொல்லும் பொழுது, வணக்கங்களை கொண்டு கண்ணியப்படுத்துதல். சரிங்களா? எப்படின்னா எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, துல்ஹஜ், இதுக்கு முன்னாடி ஒரு துல்ஹஜ்ஜுடைய மாதம் போச்சா, அதுல துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாள் சிறந்தது. ஏன் சிறந்தது? அந்த துல்ஹஜ்ஜுடைய அந்த 9வது நாள் அரஃபாவுடைய நோன்பு வச்சோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த அரஃபாவுடைய நோன்பு இருந்ததின் காரணமாக துல்ஹஜ்ஜுடைய முதல் 10ம் சிறந்தது. அதே போல இதோ முஹர்ரத்துடைய முதல் 10 நாட்கள்ல நம்ம இருக்கிறோம். முஹர்ரத்துடைய முதல் 10 நாள் ஏன் சிறந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது, இதோ இன்ஷா அல்லாஹ் ஆஷுராவுடைய நோன்பை நம்ம நோக்க போறோம், அதனால் சிறந்தது. அப்ப அரஃபாவுடைய நோன்பு, ஆஷுராவுடைய நோன்பு என்கின்ற சிறப்பான நோன்புகளை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய துல்ஹஜ்ஜுடைய மாதமும் சிறந்தது, முஹர்ரமுடைய மாதமும் சிறந்தது. அதனால இந்த மாதங்களில் இந்த 10 நாட்கள்ல நல்ல முறையில நோன்பு நோற்று நம்மளால் முடிந்த நல்ல அமல்களை நம்ம என்ன செய்யணும்? செய்வதின் மூலம்தான் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்த முடியும். புரியுதுங்களா? அப்ப முஹர்ரம் கண்ணியமான மாதம், கண்ணியமான மாதம்ட்டு மனதளவுலையோ நாவளவுலையோ சொல்றதுல அதுக்கு கண்ணியம் கிடையாது. நாம அந்த மாதத்துல நல்ல முறையில் நல்ல அமல்கள் நம்ம என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். இதுல இன்னொரு அழகான விஷயம் என்ன அப்படின்னா, துல்ஹஜ்ஜா இருந்தாலும் சரி, முஹர்ரமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, வருடத்துடைய கடைசி மாதமா இருந்தாலும் சரி, வருடத்துடைய ஆரம்ப மாதமா இருந்தாலும் சரி. கடைசி மாதம் எந்த மாதம்? ஆரம்ப மாதம். அப்ப 2 மாதத்தையுமே அல்லாஹு தாலா வணக்கங்களை கொண்டும் தியாகத்தை கொண்டும் நமக்கு கண்ணியப்படுத்தி கொடுக்கிறார். என்ன தியாகம், என்ன வணக்கம்? இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதம் ஃபுல்லா ஹஜ்ஜுடைய கிரிகைகள், ஹஜ் செய்யக்கூடிய கடமைகள் இருக்குது. அதே போல அரஃபா நோன்பு, அதே போல முதல் நாள் 10 துல்ஹஜ்ஜுடைய முதல் 10 நாள் நல்ல முறையில அமல் செய்யணும் இப்படின்னு சொல்லிட்டு, அதுலயும் பாத்தீங்கன்னா ஹஜ் அப்படின்னு சொன்னாலே யார் ஞாபகம் வரும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவங்களுடைய தியாகத்தின் காரணமாக நமக்கு ஹஜ் கடமையாச்சு. அப்ப தியாகத்தை கொண்டும் வணக்கத்தை கொண்டும் இந்த வருடத்தின் முடிவை கொடுத்த அல்லாஹு தாலா, அதே தியாகத்தை கொண்டு, யாருடைய தியாகம்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தியாகத்தை கொண்டு, அதே வணக்கங்களை கொண்டு, எப்படியான வணக்கம்? ஆஷுரா நோன்பு என்கின்ற வணக்கத்தை கொண்டு இந்த வருடத்தை நமக்கு புதுப்பிச்சு கொடுக்கிறார். புரியுதுங்களா? அப்ப வருடத்தின் கடைசியும் வருடத்துடைய ஆரம்பமும் தியாகமும் வணக்கங்களும் இருந்ததின் காரணமாக இன்ஷா அல்லாஹ் இந்த மாதங்களை நல்ல முறையில் நல்ல அமல்கள் செஞ்சு நம்ம கண்ணியப்படுத்தணும். இது 2வது சிறப்பான ஒரு விஷயம். 3வது பாத்தீங்கன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு சஹாபி கேட்கிறாங்க, அல்லாஹுடைய தூதரே, ரமலானுக்கு பின் எந்த மாதம் சிறந்தது? ரமலானுக்கு பின்னாடி எந்த மாதம் சிறந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, முஹர்ரம் உடைய மாதம் தான். அதே மறுபடியும் கேள்வி, ரமலானுடைய நோன்பிற்கு பின் எந்த நோன்பு சிறந்தது அப்படின்னு கேட்கும் பொழுது, இதோ முஹர்ரத்துடைய முதல் 10 நாள்
நோக்கக்கூடிய நோன்பு தான் சிறந்தது அப்படின்ட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க. அதனால இன்ஷா அல்லாஹ் ரமலான் எவ்வளவு நம்ம புனிதமா கண்ணியமா நம்ம கருதுனோமோ, எவ்வளவு ஆர்வத்தோடு நம்ம அமல் செஞ்சோமோ, அது போல முஹர்ரத்துடைய முதல் 10 நாளும் இந்த முஹர்ரம் மாதம் முழுவதும் நம்ம என்ன செய்யணும் இன்ஷா அல்லாஹ் அமல் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியான பதில சொல்லியிருக்கிறாங்க. அதே போல இரவுகள்லயே மிகச்சிறந்த இரவு எது அப்படின்னு சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஹஜ்ஜுடைய நேரத்தை சொல்லுவாங்க. இரவு அப்படின்னு சொல்லும் பொழுது எத்தனை, அதாவது இஷாவுக்கு பின்னாடி ஒரு இரவு, நடுநிசி இரவு, இரவின் கடைசி பகுதி அப்படிலாம் இருக்குது இல்லையா? இரவை 3ஆ பகுதியா நம்ம பிரிச்சோம் அப்படின்னா அதுல சிறந்த இரவு எது? தஹஜ்ஜுடைய இரவு. ஏன் தஹஜ்ஜுடைய சிறந்த இரவுன்னு தெரியுமா? அல்லாஹ் முதல் வானத்துக்கு வர்றான். எத்தனை பேருக்கு தெரியும்? தஹஜ்ஜுடைய நேரத்துல தினமும் வானங்கள் எத்தனை இருக்குது நமக்கு? 7 வானங்கள் இருக்குல்ல. 7வது வானத்திற்கு அப்பால் தான் அல்லாஹ் இருக்கிறான். அப்ப அந்த 7 வானத்தை அப்படி கடந்து முதல் வானத்துல என்ன செய்யற அல்லாஹு தாலா தஹஜ்ஜுடைய நேரத்துல நமக்கு வருகை தர்றான். அப்ப அதனால அந்த நேரம் நமக்கு சிறந்தது. அந்த நேரத்துல என்ன துவா கேட்டாலும் என்ன அமல் செஞ்சாலும் இறைவன் முழுமையாக கபுல் செஞ்சு கொள்வான். அதுலயும் இந்த தஹஜ்ஜுடைய நேரத்துல என்ன செய்வான் தெரியுமா? அல்லாஹ் முதல் வானத்துல வந்து அவனுடைய கரத்தை விரித்து, யாராவது என்னிடத்தில் துவா செய்பவர்கள் உண்டா, துவா கேளுங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள், நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். யாராவது என்னிடத்துல பிழை பொறுப்பு, அதாவது பாவ மன்னிப்பு தேடுபவர்கள் உண்டா, நீங்க பாவ மன்னிப்பு கேளுங்க, நான் உங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கிறேன். எந்த நேரத்திலையும் எந்த நாள்ல இந்த வார்த்தை கிடையாது அல்லாஹ்விடத்துல. சுப்ஹானல்லாஹ். இப்ப முதல் வானத்துல இறங்கக்கூடிய நேரம் தஹஜ்ஜுடைய நேரம். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல இப்படியும் ஒரு கேட்கப்பட்டுச்சு, நோன்பிலேயே கட் பண்ணுங்க. அதே போல மாதத்தில் சிறந்த மாதம் எது அப்படின்னு கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹர்ரமுடைய மாதத்தை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. அப்ப இரவிலும் சிறந்தது, மாதத்திலும் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த முஹர்ரம் மாதம் அவ்வளவு சிறப்பிற்குரிய ஒரு மாதமா இருக்குது. இது 4வது சிறப்பு. புரியுதுங்களா? முதல் சிறப்பு ஷஹ்ருல்லாஹில் முஹர்ரம், அல்லாஹுடைய மாதம் என்று சொன்னதினால் சிறப்படையுது. 2வது பாத்தீங்கன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சங்கைக்குரிய மாதத்தை கண்ணியப்படுத்துங்க அப்படின்னு சொன்னதின் காரணமாக முஹர்ரம் மாதம் சிறப்படையுது. 3வது ரமலானுக்கு பின் சிறந்த ஒரு மாதம் என்றால் முஹர்ரமுடைய மாதம் தான். 4வது பாத்தீங்கன்னா ஓகே 3 சொல்லியிருக்கோம். இப்ப 4வது சொல்ல போறோம். 4வது என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த 4 மாதம் சொன்னா சங்கைக்குரிய மாதம் என்னென்ன மாதம் சொன்னேன்? இப்ப அந்த சரிங்களா? துல்காய்தா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப், இந்த 4 மாதத்திலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல 4 மாதத்துல போர் செய்ய மாட்டாங்க. புரியுதுங்களா? போர் செய்ய மாட்டாங்கன்னா முஸ்லிம்கள் மட்டுமல்ல, காஃபிர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? போர் செய்ய மாட்டாங்க. போர் செய்ய தடை செய்யப்பட்ட மாதம் இந்த 4 மாதங்கள். அதுல முஹர்ரம் மாதம் ரொம்ப ஸ்பெஷல். எந்த அளவுக்கு அப்படின்னா அந்த யூதர்கள் எவ்வளவு பெரிய எதிரியா இருந்தாலும் முஹர்ரமுடைய மாதம் வந்துருச்சு அப்படின்னா அந்த எதிரிகளை தாக்குறதுக்கான அந்த ஆயுதத்துடைய முனை இருக்குல்ல, கத்தி, அதை வளைச்சு வச்சிருவாங்களாம். இது நம்மள அறியாம நம்ம செஞ்சிருவோமோ, கொலை செஞ்சிருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவிற்கு போர் தடை செய்யப்பட்ட மாதம் இந்த முஹர்ரமுடைய மாதம். இது 4வது சிறப்பாக இருக்குது. அதே போல 5வது சிறப்பு என்ன அப்படின்னா, நமக்கு கடமையான நோன்புகள் எது? ஃபர்லான நோன்பு. இங்க கவனி, நமக்கு கடமையாக்கப்பட்ட நோன்பு எது? ரமலான் நோன்பு தானே. ரமலான் நோன்பு தான் நமக்கு ஃபர்லு, கடமையாக்கப்பட்ட நோன்பு. ரமலான் நோன்பு ஃபர்லாக்கப்படுறதுக்கு முன்னாடி எந்த நோன்பு நமக்கு ஃபர்லா இருந்துச்சு தெரியுமா? ஆஷுரா நோன்பு. ஆச்சரியமா இருக்கு பாத்தீங்களா? நமக்குள்ள ஒரு நோன்பு கடமையா இருந்தா எப்படி இருந்திருக்கும்? 30 நோன்பு வைக்கிறதுக்கு ரொம்ப நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? அது ஒரு நல்ல தனிவிதமான ஒரு சிறப்பு கொண்டது. அப்ப ரமலான் நோன்பு வருவதற்கு முன்னால் ஆஷ்ரா நோன்பை அல்லாஹு தாலா நமக்கு கடமையாக்கி இருந்திருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். அந்த ஆஷ்ரா நோன்பு ஏன் கடமையாக்கப்பட்டுச்சு, எதனால அப்படின்னு சொல்லும்போது நேத்தே ஒரு வரலாறு சொன்னேன்னா ஞாபகம் இருக்கா? ரசுல்லா மதீனாவுக்கு போறாங்க. போகும்பொழுது யூதர்கள் அந்த ஆஷ்ராவுடைய 10வது நாள், அதாவது முஹர்ரத்துடைய 10வது நாளை ரொம்ப பெருநாள் போல கொண்டாடுறாங்க. அது ஏன் கொண்டாடுறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது யூதர்கள் சொல்லக்கூடிய ஒரு காரணம் என்ன அப்படின்னா, ஃபிரௌனிடத்துல இருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் காப்பாற்றிய நாள் இந்த ஆஷ்ராவுடைய முஹர்ரத்துடைய 10வது நாள். அதனால நாங்க ரொம்ப செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, மூசா, என்னுடைய சகோதரன் மூசா உங்களை விட எங்களுக்கு உரிமை பெற்றவர்கள். அவர்கள் கொண்டு வந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நீங்க ஏத்துக்கிறல்ல, ஆனா நாங்க ஏத்து இஸ்லாமியர்களாக முஸ்லிம்களாக இருக்கிறோம். அதனால நாங்கள் தான் இந்த ஆஷ்ரா நோன்பு நோற்பதற்கும் இதை நாங்க நல்ல பெருமிதம் கொள்வதற்கும் எங்களுக்கு தான் தகுதி அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க.
ஆனா என்ன மாற்றம், யூதர்கள் ஒரு நாள் நோன்பு நோற்றா நாம எத்தனை நாள் நோன்பு நோக்கணும்? 2 நாள் நோன்பு நோக்கணும். 9, 10 நோன்பு நோற்பதுதான் சிறந்தது. தாசுஆ, ஆஷூரா. 9வது நோன்புக்கு பேர் என்ன? தாசுஆ. 10வது நோன்புக்கு ஆஷூரா. சரிங்களா? அப்படி முடியல அப்படின்னா 10, 11 நம்ம என்ன செஞ்சுக்கலாம்? நோன்பு வைத்துக் கொள்ளலாம். 2ஆக வைப்பதுதான் சிறந்தது. அல்லாஹுடைய தூதர் கடைசி வருடத்துல அவங்க சொல்லுவாங்க, நான் அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தால் நான் 2 நோன்பு நோட்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் உயிரோடு இருந்தாங்களா? இல்ல. ஆனா அவங்களுடைய சொல்லின் காரணமாக நம்ம என்ன செய்யறோம், இன்ஷா அல்லாஹ் நோன்பு வைக்கிறோம். இதுல இன்னொரு பியூட்டி என்ன தெரியுமா? யூதர்களுக்கு மாற்றம் செய்யறதுல அல்லாஹ்வுடைய தூதர் கவனமா இருப்பாங்க. அவர்களை போல காவி ஆடை, அந்த கலர் இருக்குல்ல, அந்த ஆடை அணிவது நமக்கு தடுக்கப்பட்டிருக்கு. அவர்களை போல தாடியை மழிப்பது நமக்கு தடுக்கப்பட்டிருக்கு. அப்படிதானே? அவர்களை போல இந்த அதாவது ஹைலுடைய காலகட்டத்துல என்ன செய்வாங்க அப்படின்னா, பெண்களுக்கு ஒதுக்கி வச்சிருவாங்க. அது ஒரு தீண்டாமை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கான தனி தட்டு, அவங்களுக்கான தனி கிளாஸ், அவங்களுக்கான தனி அறை, அதை யாரும் தொற்றக்கூடாது. அவங்க எந்த பொருளையும் என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது. அது யூதர்களுடைய கலாச்சாரம். நமக்கு அப்படி கிடையாது. ஏன்னா அது வந்து ஒரு இயற்கை, பெண்களுக்காக வரக்கூடிய ஒரு இயற்கை உபாதை. அதனால அது அப்படி அவங்களுக்கு நம்ம மாற்றம் செய்யறதின் காரணமாகத்தான் அல்ல அந்த அந்த பெண்களை, மாதவிடாய் பெண்களை ரொம்ப கண்ணியமா தான், நமக்கு எந்த ஒரு தடையுமே கிடையாது. தொழுகை, நோன்பு, தவாப் செய்யறது, இது 3ஐ தவிர எது வேணாலும் நம்ம என்ன செஞ்சுக்கிறலாம், செய்து கொள்ளலாம். எங்க வேணாலும் அமர்ந்துக்கிறலாம். எந்த அளவுக்கு அப்படின்னா, பெருநாள் தொழுகை தொழுவோம்ல, 2 பெருநாள் தொழுகை, பக்ரீத் தொழுகை, ரமலானுடைய பெருநாள் தொழுகை, அந்த பெருநாள் தொழுகைக்கு கூட மாதவிடாய் பெண்கள், அதாவது ஹைலுடைய பெண்கள் திடலுக்கு வரலாம். அல்லாஹ்வுடைய திடல்னா உங்களுக்கு புரியுதா? ஒரு பெரிய மைதானத்துல தொழுவாங்கல்ல, அந்த தொழுகைக்கு தொழுகை இல்லாத பெண்கள் கூட வந்து என்ன செஞ்சுக்கலாம், அமர்ந்து பயான் கேட்கலாம், உபதேசங்கள் கேட்கலாம். அந்த அளவிற்கு ஒதுக்கப்படாம அல்லாஹ்வுடைய தூதர் யூதர்களுக்கு மாற்றம் செய்யக்கூடிய அளவுக்கு இப்படியான ஏற்பாடுகளை செஞ்சு கொடுத்திருக்கிறாங்க. சுபஹானல்லாஹ். அதனால அதன் அடிப்படையில நாம 2 நோன்பு வைப்பது நமக்கு வந்து ஆகுமாக்கப்பட்டிருக்கு. இது எத்தனாவது சிறப்பு அப்படின்னு சொல்லும் பொழுது 5வது சிறப்பு. அதே போல இன்னும் 2 சிறப்பு தான். அது இன்னொன்னு என்ன அப்படின்னா, 6வது சிறப்பு, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கப்பல். இந்த ஹிஸ்டரி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து வெள்ள பிரளயம் ஏற்படுது, அந்த கப்பல்ல எல்லாரும் பயணிக்கிறாங்க, முஸ்லிம்கள் எல்லாரையும் ஏற்றி அந்த வெள்ள பிரளயத்திலிருந்து காப்பாற்றி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு மலை மேல நிக்க வைப்பாங்க. அந்த மலை ஜூதி என்கின்ற மலை மேல கப்பல் நின்ற நாள் எது அப்படின்னா, ஆஷ்ராவுடைய 10வது நாள். அதனால நமக்கு என்ன செய்யுது, சிறப்பாக்கப்படுது. இது 6வது சிறப்பு. 7வது சிறப்பு ரொம்ப முக்கியமானது. அந்த ஒரு நோன்பு நோற்றால் அல்லது 2 நோன்பு நோற்றால் நமக்கு என்ன நன்மை அப்படின்னா, 1 வருட முன்பாவங்கள் நமக்கு மன்னிக்கப்படும். சரிங்களா? அதனால அந்த நோன்பை மிஸ் பண்ணிடவே கூடாது. ஒரு நாள் நோன்புக்கு அல்லாஹு தஆலா 365 நாட்களுடைய பாவங்களை நமக்கு மன்னிக்கின்றான். சுபஹானல்லாஹ். நம்ம பாவ மன்னிப்பு கேட்காமலே என்ன செஞ்சுட்டு இருக்கா, ஒரு நோன்பு வச்சதுனால மன்னிக்கிறான். இன்ஷா அல்லாஹ் புதன்கிழமை உங்களுக்கு முஹர்ரத்துடைய பண்டிகைக்கான லீவு நமக்கு கிடைக்கும். அதனால அதை மிஸ் பண்ணிடாம இன்ஷா அல்லாஹ் நோன்பு வைங்க. முடிஞ்சா செவ்வாய்க்கிழமை வைங்க, செவ்வாய் புதன் வைங்க, இல்லைன்னா புதன் வியாழன் வைங்க. அதுவும் முடியல அப்படின்னா, இக்கட்டான சூழ்நிலை இருக்கும் பொழுது புதன்கிழமை நாள் நம்ம என்ன செஞ்சிடணும், இன்ஷா அல்லாஹ் நோன்பு வைத்து 1 வருட முன்பாவங்களை மன்னிக்க பெற்ற மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. இந்த முஹர்ரமுடைய மாதத்தை இபாதத்தை கொண்டும் தியாகத்தை கொண்டும் கண்ணியப்படுத்தும் மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.